ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகதைக்கு ஆசை இன்றைக்கான எபிசோட் என்னென்னு பார்க்கலாமா. முத்து மீனாவும் இந்த மாதிரி கட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. மீனா வந்து சொல்கிறேன், இந்த மாதிரியே ஆண்டி சொன்னாங்க ரோகிணி தான் பணம் கொடுத்தாங்கன்ட்டு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். பார்லரமாக அந்த மாதிரிலாம் பண்ணாது, இதில் ஏதோ விஷயம் இருக்குது, ஒரு வேளை அதுவே எடுத்துருக்குமோ, அதனால தான் எடுத்த இடத்துல கொண்டு போய் வைக்கணுன்ட்டு இந்த மாதிரி பண்ணுதோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசுகிறாங்க. என்னங்க நீங்கள் அப்படிலாம் சொல்கிறீங்க, அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அதுக்கு முத்து சொல்கிறான், நீ வந்து எல்லாரையும் நீ ரொம்ப நம்புகிற, அந்த மாதிரிலாம் நம்பாத அப்படின்ட்டு வந்து முத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இதை பற்றியே கொஞ்ச நேரம் பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா லண்டன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்து அதான் வந்து மனோஜோட எக்ஸில் இருக்காங்களே, அவங்க தான் ஃபோன் பண்ணி அடுத்த வாரம் வரீங்களா சென்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். 3 நாள் அப்பா எனக்கு சவாரி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி வந்து ஒரு ஆம்லேட் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணி வராங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. அப்புறமா மீனா பார்த்து சொல்கிறா, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொன்னோடனே, எதுக்குன்னு கேட்டோடனே, இந்த மாதிரி நீங்கள் தாலி வச்சு பணம் கொடுத்தீங்களா அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு வந்து இருமல் வந்துடுது. அதுக்கப்புறம் எல்லாமே சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் தான் பணம் வச்சு கொடுத்தீங்களா, வீட்டில் கஷ்டம் வரக்கூடாது, எல்லோரும் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அப்படியே சொல்லியிருக்கான் அந்த ஆண்டி அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்கிறா. அதுக்கப்புறமா முத்து வந்து கேட்குறான், என்ன சொன்னோன்னே போய் எட்டி பார்த்துட்டு வந்து எல்லாம் சொல்கிறா, இந்த மாதிரி நான் கேட்டேன், ரியாக்ஷன் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ரோகிணி கடைக்கு வந்து பேப்பர்ஸ்லாம் பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறமா அவங்க அம்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி புதுசாக வட இந்தியாவிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி பேசிகிட்ருக்கான் அந்த சாமியார் மாதிரி விற்கிறவன். அந்த கடைசியில் பார்த்தா விஜயா தான் அது. அப்புறம் எல்லாம் பார்த்து சொல்கிறாங்க, மனோஜ் இது ஆண்டி அப்படின்னு சொல்லி. என்னடா எங்கள் அம்மா எனக்கே விற்கிற அப்படின்னு சொல்லி, நீ வெளியே எங்கேயும் விற்கிற, எல்லாம் கூட நானே எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவன் வரான், சைட் அடிக்கிறவன் வந்துட்டு மீனாவை பார்க்குறான். மீனா பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு அப்படியே கிட்ட வராங்க, பார்த்துட்டு பயந்துட்டு ஓடிடுறான். அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி வராங்க, ரோட்டில் எல்லாம் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் பின்னாடி யாராவது வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு, அண்ணா இந்த மாதிரி சொல்லுவேன், எதுக்கு வரீங்க கேட்பேன், அப்புறம் அடிச்சிடுவேன் அப்படின்னு பேசுவேன் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு என் பின்னாடி ஒருத்தர் வரேன் அப்படின்னு சொன்னோடனே சிரிக்கிறா. சிரிச்சுட்டு இந்த மாதிரி மாமா கிட்ட சொன்னேன்னு கேட்டதுக்கு சொன்னேன், மாமா இந்த மாதிரி ஸ்ப்ரே கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறா. சரி இரு, நான் ஆட்டோ கட் பண்ணிட்டு வரேன், அதோடு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா என்னோட எபிசோட் இப்படி தான் போச்சு. தேங்க்யூ. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.